ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். சீரீஸ்ல ட்விஸ்ட் வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த படம் முடியும் போது என்னடா ட்விஸ்ட்ல கொண்டு வந்து சீரீஸா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு, நீங்க பார்த்து சும்மா அப்படியே மெர்சலா ஒரு அளவுக்கு ஒரு சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்த படத்துல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட், அந்த கொலகாரனை உங்களால கெஸ் பண்ணவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த படத்துல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. எல்லாருமே பெண்கள் தான். ஒன் பை ஒன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த கேங்ல இருக்க எல்லாரும் கொலை செய்யப்பட, இந்த கொலையை யாரா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய பார்ட்னரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கடைசியா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தான் கதை. மக்களே, மறுபடியும் சொல்றேன், பொறுமையா உட்காந்து இந்த சீரீஸ் பாருங்க. பார்க்கும்போது இவன் தான் கொலகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்கள எத்தனை பேரு கொலகாரனை கரெக்டா கெஸ் பண்றான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல 444க்கு பொங்கல் ஆஃபரா பிராண்டட் வாலெட்டே போட்டிருந்தோம் மக்களே. அது எக்கச்சக்கமா வாங்கியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டாக் அவுட் ஆகிற அளவுக்கே வாங்கிட்டீங்க மக்களே. இப்போ உங்களுக்காக புதுசா என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிராண்டட் பெல்ட் அண்ட் வாலெட் சேர்த்தே உங்களுக்கு 888க்கு கிடைக்க போகுது. இது வந்துட்டு வெறும் 10 பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு மக்களே. ஏன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன், பெரிய குவான்டிட்டியா கொடுக்க முடியாது. 10 மட்டும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை தாறுமாறா குத்தி அப்படியே கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் சாகர கண்டிஷன்ல கை கால் மட்டும் ஆடிட்டு இருக்கு. காருடைய அந்த பேனட்க்கு மேல அந்த பொண்ணு இறந்து போறா மக்களே. இங்க தான் இந்த சீரிஸோடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க போல. ஒரு மாதிரி பதட்டமா பரபரப்பா வராங்க. அந்த ரெயின் கோட்லாம் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததும் வராதமா பயங்கரமா சரக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லு வலி, பல்லே ஒரு மாதிரி பயங்கரமா வீங்கி போயிருக்கு. பார்த்தா பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையும் கிளியர் பண்ணி, புக்கு, நோட்டு, துணிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ இருக்கு, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு குப்பையில போடுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய புருஷன், இவர் பேரு ஜாக்கு. ஹீரோயின் பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. காலையில தங்கச்சி பொண்ணு தான் வந்து எழுப்புறாங்க. அந்த பொண்ணு கிட்ட விளையாடிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நேத்து நைட்டு நான் வீட்டுக்கு வரவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்பதான் தங்கச்சி நோட் பண்றாங்க, இவன் மேல ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாசனைன்னு கேட்டா அவன் பெருசா அதை கண்டுக்காம டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போனா, இந்த ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அந்த ஊர்லலாம் எந்த கேஸ் எந்த இது வந்தாலும் சேஃப்டி காரணமா 2 போலீஸா போயிட்டு விசாரிப்பாங்க. 2 போலீஸா தான் எல்லா இடத்துக்கும் எல்லா கேஸுக்கும் போவாங்க. அந்த மாதிரி காமிப்பாங்க. சோ பிரியா வந்துட்டு பார்ட்னரு, யோ கால்ல இருந்து உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது, ஜார்ஜியா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்களாம், அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்க்குள்ள போனோன்னு ஹீரோயின் மீட் பண்ற ஒரே ஆள் லெக்ஸி யாரு அப்படின்னா, ஹீரோயின் கொஞ்ச நாளா வேலைக்கு வராம வந்திருப்பாங்க. அந்த டைம்ல லெக்ஸியை தான் நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க மக்களே. அந்த பொண்ணு கிட்ட சும்மா ஹாய் ஹலோன்னு பேசிட்டு நேரா போயிட்டு பாஸை மீட் பண்ணி, எனக்கு அந்த வேலை மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏமா நீ என்ன பைத்தியமா, நீ என்ன கோத்ரோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் ஒரு அப்பா தான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம நீ எங்க போன, என்ன ஆன, வேலைக்கு வருவியா வரமாட்டியா எதுவுமே தெரியாது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்துட்டு எனக்கு அதே வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி கிடைக்கும்? அதான் உனக்கு பதிலா லெக்ஸியை போட்டாச்சு, கண்டிப்பா உனக்கு அந்த வேலை உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது இவங்க ரொம்ப பிரஷர் பண்றாங்க. என்னால நல்லா வேலை பார்க்க முடியும், அந்த பொண்ணை விட நல்லாவே வேலை பார்க்க முடியும், எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னும் போது இவர் முடியவே முடியாது அப்படின்றாரு. அந்த பொண்ணும் டேலண்டான பொண்ணு. நாங்க எல்லாருமா டீமா சேர்ந்து அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்திருக்கோம். இப்போ போன்னு சொன்னா அந்த பொண்ணு அவ்வளவுதான், எனக்கு கிழிச்சு தொங்க விட்டுருவா. ஏன்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் வேலைக்கே சேர்ப்பாங்களாம். ஒரு 5 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி. அந்த பொண்ணு கையில ஒரு முழு அக்ரிமெண்டே இருக்கு, நானே சைன் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது, அப்படின்னா என்னுடைய வேலையை நான் தான் சம்பாரிச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் புரியல அப்படின்றாரு. ஜார்ஜியா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பயங்கரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. நான் போயிட்டு அந்த விஷயத்தை கவர் பண்ண போறேன். என்னுடைய வேலையை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ப்ரமோஷன் மறுபடியும் அந்த பழைய வேலையை கொடுக்கணும் அப்படின்னும் போது, சரி இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஒரு கேமராமேன் வேணும் அப்படின்னும் போது, யாரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ரிச்சர்ட்னு சொல்றாங்க. ரிச்சர்ட் யாரு அப்படின்னா லெக்ஸியோடைய புருஷன். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜாக்கையும் பிரியாவையும் காமிக்கிறாங்க. இவங்க அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு டெட் பாடியை பார்த்தோன்னே நம்ம ஜாக்குக்கு இந்த பொண்ணு யாருன்னு நல்லாவே தெரியும் போல. மூஞ்சிலாம் மாறுது. நமக்கு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா இப்போதைக்கு வெளியே யார்ட்டையுமே எந்த உண்மையும் சொல்ல தேவையில்ல. பொறுமையா நம்ம விசாரிச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்லாம் சொல்லலாம். முதல்ல போயிட்டு இந்த பப்ளிக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க, பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உள்ளுக்குள்ள வராம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட சொல்லிட்டு இப்ப அந்த இறந்து போன பொண்ணுடைய கையை பார்க்கும்போது கையில நகம்லாம் பிஞ்சு போயிருக்கு. இறந்து போன பொண்ணுக்கும் கல்யாணம்லாம் ஆயிருக்கு போல வெட்டிங் ரிங் போட்டிருக்கா. அந்த வெட்டிங் ரிங்கையே யாரோ கத்தியால் அப்படியே சதிச்சு விட்ட மாதிரி போட்டு அறுத்து விட்ட மாதிரி பாக்குறாரு. இதே டைம்ல பிரியாவும் மத்த டீமும் சேர்ந்துட்டு இந்த பக்கம் யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதை வந்து செக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ, ஏமா இந்த பக்கம் 1000 பேர் வந்துட்டு போவாங்க, அதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே கொலைகாரனுடைய ஃபுட் பிரிண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நீ அதையெல்லாம் விடு, முதல்ல போயிட்டு இறந்து போன பொண்ணுடைய மொபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி, மத்த ஏதாவது முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அதை தாண்டி அந்த பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸை மட்டும் உள்ளுக்குள்ள வரவிடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான், எல்லாத்தையும் தான் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்படின்ற விஷயம் பிரியாக்கு நல்லாவே தெரியுது. போயிட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸை இதை தாண்டி உள்ளுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த கூட அந்த கேமராமேனும் வந்துட்டாரு. சரி ஓகே பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜாக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், யாரு என்ன அப்படின்லாம் தெரியல, கூடிய சீக்கிரமே விசாரிச்சு எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்க தகவலா கொடுக்குறோம் அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இறந்து போன விக்டிம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு அதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாம நாங்க உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கேஸை முடிக்கும் போது உங்களுக்கு பிரஸ் மீட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அங்கிருந்து வந்துட்டாரு. பிரியாக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா அந்த பொண்ணு எதுக்காக உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது, ஏமா பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டரு அப்படின்னா வாயில வந்தபடி 1000 கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரிச்சர்டும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்கிட்ட நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாம, உன்னுடைய பொண்டாட்டி உன்னையே பின்னாடி தள்ளிட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்கா, அந்த பொண்ணை யாராவது ரோட்ல பார்த்தாங்க அப்படின்னா கூட செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க வராங்க, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டா, ஆனா நீ இன்னும் கூட கொஞ்சம் கூட மேல வராம அப்படியே கேமரா மேனாவே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி பேசி இந்த குடும்பத்தை கலைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட பேசி இவனை தன்னுடைய வலையில விழ வச்சு மேல கூட்டிட்டு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. இவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மேல அந்த ரூம் வரைக்கும் வந்துட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கதவை தட்டிட்டு நிக்காம அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க வந்து பார்க்கும்போது யாரையும் காணும். நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கேட்கும் போது அந்த ஆளு வேற யாரும் கிடையாது, என்னுடைய பொசிஷன் தான், அவனுக்கும் எனக்கும் செட் ஆகல, மத்தபடி ஒன்னும் இல்லை அப்படின்னும் போது இவனுக்கே தூக்கி வாரி போடுது. இவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேரா கிளம்பி அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அம்மாவை பார்த்தே பல மாதங்கள் பல வாரங்கள் ஆகுது போல. அம்மா ரொம்ப வயசாகி போயிட்டு உடம்புக்கே முடியாம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பொண்ணை பார்த்தோன்னே ஹக் பண்றாங்க, அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ வராது. ஜாக் எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய அம்மாக்கு ரொம்ப வயசாயிட்டு அம்னிஷியா ப்ராப்ளம். அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகத்திலே இருக்காது, டக்கு டக்குன்னு மறந்து போயிடுவாங்க. அங்க ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சு கூட பார்க்கல. சும்மா நீ எப்படி இருக்க ஏது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு வந்துட்டு உடம்புக்கே முடியல, அம்னீஷியாவால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நாள்லாம் திடீர்னு ட்ரெஸ்ஸே போடாம குளிச்சுட்டு ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா நீ திடீர்னு காணாம போயிட்ட, இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா திடீர்னு ஹீரோயின் காணாம போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிற வேலை போலீஸ் வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு பொண்டாட்டியை தேடி அலையும் போது நடுவுல வேலையும் போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உடம்புக்கு முடியாத உன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு இவங்களுடைய ரூம் இருக்கு, அதுல பழைய விஷயங்கள் பழைய மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ, அதுக்கப்புறமா ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு 16வது பர்த்டே. அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண விஷயம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு விஷயம் மறந்துட்ட மக்களே, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாரு, எப்ப நீ வேலையில ஜாயின் பண்ண, எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ உண்மையை சொல்லு, இறந்து போன பொண்ணு யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னும் போது, ஆமா நல்லாவே தெரியும், ரேச்சல் தான். ரேச்சலும் ஹீரோயினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஆமா உன்னுடைய ஃப்ரெண்டு ரேச்சல் தான் இறந்து போயிருக்கா, பயங்கரமா அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த வெளியே விட்டுறாத, வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், கொலைகாரனை பிடிச்சதுக்கு அப்புறமா நானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னும் போது இவங்க கண்டுக்கவே இல்ல. நம்ம ஹீரோயின் வீடியோ போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 16வது பர்த்டேக்கு ரேச்சல் இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுமே வந்திருப்பா. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ கிளம்பி ஃபாரன்சிக் போறாரு. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொத்தமா ஒரு சின்ன நைஃபை வச்சு 40 வாட்டி உடம்பு முழுக்க குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது 40 வாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அதை தாண்டி நெயில்ல கூட ஏதோ ஆயிருக்கு, கட் பண்ணி எடுத்தாங்களா புடிங்கி போட்டாங்களான்னு தெரியல. அண்ட் இந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து சீமன் சாம்பிளை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஸ் பண்ணாங்களா இல்லனா ரேப் பண்ணாங்களா அப்படின்னு தெளிவா சொல்ல முடியல. ரேப் பண்ண மாதிரி எந்த ஒரு தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இது கொலைகாரனுடைய சீமன் சாம்பிளா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்தவங்க யார் மேல உங்களுக்கு டவுட் இருக்கோ எல்லாருடைய சாம்பிளும் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் பிரியாவும் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்ப இந்த ஃபாரன்சிக் டாக்டர் வாய்க்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு, அதை இந்த பொண்ணுடைய நாக்குல வந்துட்டு கட்டி விட்டுருக்காங்க. கொய்யால இந்த கொலைகாரன் ரொம்ப கொடூரமானவன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பக்கம் ஹீரோயின் பழைய விஷயம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களுமே இதே போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை தூக்கி கையில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினும் இறந்து போன பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. சோ இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை மாத்தி மாட்டிட்டாங்க போல அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஜாக்கும் பிரியாவும் சேர்ந்துட்டு இறந்து போன பொண்ணுடைய புருஷங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ரேச்சல் இறந்து போன விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா அண்ட் சில குவெஸ்டின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணலான்னு போறாங்க. அவரு பெரிய பணக்காரு போல, ஒரு பெரிய பங்களா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போயிட்டு கதவை தட்டினா யாரும் வரமாட்டாங்க, கதவை திறக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள ஆளே இல்ல போல. கூப்பிட்டு பார்த்துட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புற விஷயத்த யாரோ விண்டோ வழியா பாக்குறாங்க. அது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப தெரியல. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ படிச்சு சொல்லிருப்பாரு இறந்து போனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபைய வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கிரைம் ஸ்பாட்டுக்கே போயிட்டு ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ரேச்சல் அப்படின்ற பொண்ணு தான் இறந்து போயிட்டா, இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இதை நியூஸ்ல பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணு இங்க நியூஸ் பேசிட்டு இருக்கா இல்லையா, அப்போ ஹீரோயினுடைய மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போகுது. என்னன்னா இறந்து போன பொண்ணு அந்த ரேச்சலும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு இந்த ஜாக்கும் சேர்ந்துட்டு காருக்குள்ள கசமுசா பண்றாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினும் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இந்த விஷயத்த வெளியிட வேணாம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் வெளியே ஓப்பனா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கிளம்புறாரு. இதே டைம்ல ஹீரோயின் வீட்டுல உட்காந்துட்டு இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களது ஃப்ரெண்டோட இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வராரு, கதவை தட்டுறாரு, பயங்கரமா காட்டு கத்துறாரு. ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, நான் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு படிச்சு சொன்னே, அதையும் மீறி நீ எதுக்கு வெளியே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீ நல்ல வழியே கிடையாது, கேமராமேன் கூட எல்லாம் கசமுசா பண்ற அப்படின்னும் போது நீ மட்டும் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவருக்கு என்ன பேசுறது என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து ஃபாரன்சிக் போறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டாக்டரும் வாய்க்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது இதை ஒரு பெருசா கண்டுக்க மாட்டாரு. என் தங்கச்சி கூட இதே போல ஒரு பேண்ட் வச்சிருக்காங்க, இந்த பேண்டை எல்லாருமே ரொம்பவே காமனா யூஸ் பண்ணுவாங்க, இதை வச்சுலாம் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே உங்க டிஎன்ஏ சாம்பிளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் போது ஏன் என்னுடைய சாம்பிளை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்களும் கிரைம் ஸ்பாட்டுக்கு போனீங்க இல்லையா, உங்க சாம்பிளை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் வேணும், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பிரியாவும் கிளம்பிட்டு நேரா ரேச்சலோடைய ஹஸ்பண்ட பார்க்க போறாங்க. இன்னைக்குதான் மனுஷன் வீட்டுல இருக்காரு. யோ மனைவியை ஆளக்கானும், நீ போலீஸ்ல ஏன் கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மனைவி யார் கூடயாச்சும் ரொமான்ஸ் பண்ண போயிருப்பாங்க, அதான் நான் கால் பண்ணல, தேடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னையா உன் மனைவியை பத்தி நீயே புகழ்ந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்னால முடியாது, ஆக்சுவலா இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இம்மோட்டல் வேற, என்னால என் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த முடியாது, அதனால அவ யார் கூடயாச்சும் போவா, நானும் அதை அலோவ் பண்ணுவேன், நாங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம், நீ யார் கூட வேணா போய்க்கோ அப்படின்ற மாதிரி தான். அவன் நிறைய பேர் கூட கனெக்ஷன்ல இருந்தா எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஏன்ட்ட இருந்து எக்கச்சக்கமா காசுலாம் கேட்பா, பயங்கரமா செலவு பண்ணுவா, நானும் மனைவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நிறைய காசை வாரி வழங்குவேன், என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, வேற யாரு கூடயாச்சும் போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் தான் இந்த மாதிரி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த மாதிரி உங்க மனைவி இறந்து போன சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வீட்டுல தான் இருந்தேன், வீட்டுல கேமரா கூட இருக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்க முதல்ல அந்த ரேச்சல் தான் வெளியே கிளம்புறாங்க. வெளியே போகும்போது யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே போறாங்க. இந்த விஷயத்த பிரியா நல்லாவே நோட் பண்றாங்க. அவங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவரு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. வெளியே சமயம் மழை பெஞ்சுட்டு இருக்கு. மழையில எதுக்காக நாயை வாக்கிங் கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெகுலரா கூட்டிட்டு போவேன், நாய் குலைச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன், மத்தபடி ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க
போட்டுட்டு போன ஷூ ட்ரெஸ் இது எல்லாமே எங்களுக்கு எவிடன்ஸா வேணும், செக் பண்ணி பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவா அது எல்லாமே தோச்சு காய போட்டேன் அப்படின்றாரு. ஏன் தோச்சு காய போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க ரேச்சல் இந்த மாதிரி இறந்து போவாங்க, நீங்க என்ன விசாரிக்க வருவீங்க, அதை எவிடன்ஸா கேட்பீங்க அப்படின்னா எனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா, நான் சும்மா அப்படியே கேஷுவலா காய போட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, உங்க மனைவியுடைய போன் என்ன விஷயமாச்சு, போனை வீட்டுல வச்சுட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போனை அன்னைக்கு கையோட தான் கொண்டு போனா, இது வரைக்கும் நான் அவளுக்கு தான் கால் பண்ணி பாக்குறேன். அந்த போன் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ரேச்சல் என்னால இப்போ போன் அட்டன் பண்ண முடியல, என்ன விஷயமோ வாய்ஸ் மெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெயில செட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வாய்ஸை கேட்டு பார்க்கவே அடிக்கடி கால் பண்றாராம். ஆட பைத்தியம் முடிச்ச பண்ணாட, சும்மா அந்த போனுக்கு கால் பண்ணி பார்த்த அப்படின்னா மொத்தமா அந்த சார்ஜ் எல்லாமே போயிட்டு போன் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரிலாம் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த மாதிரி யாருக்குடையாச்சும் வாலாட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியல, சும்மா யாரும் யாரையும் 40 வாட்டி கத்தியால குத்தி கொலை பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது அப்ப இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. 40 வாட்டி அப்படின்ற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியவே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே ஆனா விசாரிக்க வந்தாங்க, அவங்க தான் எல்லாமே சொன்னாங்க அப்படின்னும் போது சரி ஓகே, இப்ப நாங்க கேட்ட கேள்வி இல்லாம ஆனா உங்ககிட்ட ஸ்பெஷலா வேற என்ன கேள்வி கேட்டாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ரேச்சல் வெளியே போற விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டாங்க, நானும் ஹெலனுக்கு தெரியும்னு சொன்னேன் அப்படின்னும் போது ஹெலன் யாரு அப்படின்னா ஹானா, ஹெலன், அதுக்கப்புறம் ரேச்சல், இவங்க எல்லாருமே 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இத பேசிட்டு வெளியே போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹெலனுக்கு கால் பண்ணோம், இந்த விஷயம் பிரியாக்கு தெரியாம கால் பண்ணோம் அப்படின்னு, நீ உள்ளுக்குள்ள போயிட்டு சுத்தி பாரு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஹெலனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா போன் வந்துட்டு செகண்ட் கால்ல போகுது, அவங்க யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க போல. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரேச்சலுடைய புருஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்னா, நான் ரேச்சலுடைய மொபைலுக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கேன், கண்டிப்பா கூடிய சீக்கிரமே போனே ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன், எதுக்காக அந்த போனை ஆஃப் பண்ண பாக்குறாங்க அப்படின்லாம் தெரியல. அவன் ஹெலன் கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் மனைவிக்கே கால் பண்றான், விடாம போன் பண்ணி பார்க்க இந்த போன் எங்க அடிக்குது அப்படின்னா ஹீரோடைய காருக்குள்ள அடிக்குது, ஒரு ஓரமா விழுந்து கிடக்குது. நம்ம ஹீரோ இந்த போன் எடுத்து பாக்குறாரு, இவனை போன் பண்ண வேணான்னு சொன்னாலும் மறுபடியும் கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இந்த போனை பிரியாக்கு தெரியாம ஒழிக்க வைக்கிறாரு. இப்ப அப்படியே பிரியாவும் ஹீரோவும் கார்ல கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது கடைசியா ரேச்சல் யாரை மீட் பண்ணாலோ, எந்த பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணாலோ மேபி அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாது, யாரு மேலேயுமே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம குற்றம் சாட்ட முடியாது, நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம அட்லீஸ்ட் ஹெலனையாச்சும் போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது வேணாம், ஹெலன் வந்துட்டு என் தங்கச்சியோடைய ஃப்ரெண்டு தான், நானே கால் பண்ணி பேசிக்கிறேன், ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அவளே வந்து சொல்லுவா, இது எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரியே தெரியல, எப்படியாச்சும் இந்த கேஸை மூடி மறைக்கலாமா, க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் பாக்குறாரு. முக்கியமா எந்த விஷயமும் இந்த பிரியாக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி இப்போ ஹெலன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. இதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோயின், ஹெலன், அதுக்கப்புறம் இறந்து போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அம்மா ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டது, அதுக்கப்புறமா அம்மா வந்துட்டு இந்த ரேச்சலுடைய வீட்டுல தான் மெய்டா வேலை பார்த்திருப்பாங்க. அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டு 3 பேருமே ஃப்ரெண்டா இருப்பாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு அப்படியே விஷுவலா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா போயிட்டு ஹீரோயின் ஹெலனை மீட் பண்றாங்க. கடைசியா ரேச்சல் யாரை மீட் பண்ண போனா, ஆக்சுவலா யாரை மீட் பண்ண போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு, ஆனா ரெண்டாவதா நீ கன்ஃபார்ம் பண்ணாதான் என்னால வந்துட்டு இதை நியூஸா மாத்த முடியும், உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட மட்டும்தான் மறைக்க போறியா, இல்ல போலீஸ் வந்து கேட்டாலும் இதே தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போலீஸா என்னை தேடி யாரும் வரவே இல்லையே, நம்ம வேணா ஜாக்குக்கு கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னும் போது தேவையே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹெலன் சொல்றாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மறைஞ்சு போயிடும், அப்படியே புதஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை ரகசியமாவே வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா, அந்த ரகசியம் உன்னை என்ன தவிர இன்னும் ஒரு 3 பேருக்கு தெரியும், மொத்தமா 5 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. என்ன ரகசியம் அப்படின்லாம் காட்டல. இதே டைம்ல நம்ம ஹீரோவும் பிரியாவும் சேர்ந்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஆபீஸ்க்கு வரும்போதே நம்ம ஹீரோ பிரியா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ரேச்சலுடைய கணவனுடைய போனை ட்ராக் பண்ணுங்க, அவன் யாருக்கு கால் பண்றான், யாருக்கிட்ட பேச ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும். முக்கியமா நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, நீங்க திரும்ப ரேச்சலுக்கு கால் பண்ணாதீங்க, மொபைல் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் அவன் கால் பண்றான்னு நோட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி கரெக்டா அந்த விஷயத்த நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கேட்கும் போது, நம்ம தெளிவா சொல்லிட்டு வந்தோம், இதுக்கு
அப்புறமா உன் மனைவியுடைய போனுக்கு கால் பண்ணாத, கால் பண்ணிட்டே இருந்தா போன் ஆஃப் ஆகும், போனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி அவன் ஒருவேளை கால் பண்றான் அப்படின்னா அவன் எதையோ மறைக்க ட்ரை பண்றான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சோ அதனால நீ நல்லா நோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு அந்த போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்றாரு. பிரியாக்கு நல்லாவே புரியுது இந்த ஆளு எதையோ மறைக்கிறான், அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்ணாங்க, உங்க டிஎன்ஏ சாம்பிளை கேட்டாங்க அப்படின்னு. சரி நானே கொண்டு போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியுடைய பொண்ணு மட்டும் வீட்டுல இருப்பா. தங்கச்சி மோஸ்ட்லி வீட்லயே இருக்க மாட்டா, எங்கேயாச்சும் வெளியே வேலைக்கு இல்ல வெளியே சுத்த போயிடுவாங்க போல. இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஏதோ விளையாட்டு காமிச்சு அந்த பொண்ணுடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அம்மாவை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புக்கே முடியல, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அவங்க வேணான்னு சொல்றாங்க. அன்னைக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு தான் நான் முதல்ல கால் பண்ணி உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனா நீ காலையும் எடுக்கல, ஆளும் காணாம போயிட்ட, எங்க போன என்னானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அதை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ஞாபக மறதி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா முட்டைய தோலை கூட உரிக்காம அப்படியே குக் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இவங்களுக்கு பதிலா அந்த கம்பெனில ஒரு புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இன்னைக்கு காலை எடுக்க மாட்டாலாம், எங்க போனா என்னானா அப்படின்னே தெரியல, நீ உடனே கிளம்பி வா, நீ தான் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பதிலா நியூஸ் வாசிக்க போற அப்படின்னு. இவங்களுக்கா ஒரே சந்தோஷமா போச்சு, உடனே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் வராரு. ஃபாரன்சிக் வந்துட்டு இவருடைய டிஎன்ஏ சாம்பிளை கேட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கு பதிலா தங்கச்சி பொண்ணுடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் வெட்டிங் ரிங்க வேற காணோம், போன வாட்டி இங்க வந்துட்டு போகும்போது தான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் போல, உள்ளுக்குள்ள போயிட்டு தேடி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒர்க்கர் கிட்ட கேட்கும் போது ஓகே போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்லாக் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. தேடுற மாதிரி அப்படியே அந்த பொண்ணு இறந்திருக்கா இல்லையா, ரேச்சலுடைய டெட் பாடியில இருந்து கண்ணை திறந்து இந்த போனை முன்னாடி வச்சு போனை அன்லாக் பண்றாரு. அன்லாக் பண்ணி மெசேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஹெலனும் ரேச்சலும் பேசியிருக்காங்க. சேட்ல ஹீரோவை பத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்க அப்படின்லாம் டீடைலா தெரியல, யார் கூட எல்லாம் பேசியிருக்கா என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதே டைம்ல பிரியா என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் நம்ம சொன்னதுக்கு அப்புறமா கூட விடாம ரேச்சலுடைய மொபைலுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அதுவும் ஒரு மாதிரி பேட்டன்ட்டா கால் பண்றான். இப்ப கால் பண்றான் அப்படின்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் பண்றான். அந்த மொபைல்ல சார்ஜை எப்படியாச்சும் காலியாக்க வச்சு போனை சுவிட்ச் ஆஃப் ஆக வைக்கணும் அப்படின்ற மாதிரியே கால் பண்ற மாதிரி அந்த பேட்டன்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஆனா ஹெலன் இவங்கலாம் சின்ன பொண்ணா இருக்காங்க. இப்போ ரேச்சல் வந்துட்டு நம்ம ஆனா கிட்ட நீ போயிட்டு கேத்ரினை கூட்டிட்டு வா அப்படின்னும் போது இவளும் போயிட்டு கேத்ரினை கூட்டிட்டு வரா. கேத்ரின் பார்க்க கொஞ்சம் குண்டா இருக்கா, அவளை கலாய்க்கணும், அவளை வந்துட்டு புல்லிங் பண்ணும் அப்படின்னே கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அந்த ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது, ஒரு மாதிரி பண்றா. என்னன்னா அந்த ஜூஸ்ல யூரின் கலந்துட்டாங்க போல. கேத்ரின் ஜூஸை குடிச்சிட்டு ஆனாவை பார்த்து பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஆனா தானே கூட்டிட்டு வந்தா, அதனால ஆனாவை பார்த்து பயங்கரமா கடுப்பாகிறா. ஆனா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நியூஸ் வாசிக்க போறோம், பழைய வேலை நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ரேச்சலுடைய போனை அன்லாக் பண்ணிட்டாரு இல்லையா, அதுக்குள்ள இருக்க சேட்டு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு வீடியோவை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஹெலன், ரேச்சல், அதுக்கப்புறம் ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் 3 பேருமே சேர்ந்துட்டு ஒரு கொடூரமான கசமசா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரே வாய புழக்கிறாரு. இந்த டைம்ல தங்கச்சியுடைய பொண்ணு உள்ளுக்குள்ள ஓடி வந்துட்டா. இவரு போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தங்கச்சியுடைய பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ தங்கச்சியும் உள்ளுக்குள்ள வந்துட்டு பொண்ணை ஒரு ஓரமா போக சொல்லிட்டு டே என்ன விஷயம் தான் ஆகுது, ரேச்சலை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம், ரேச்சல் இறந்து போயிட்டாலாம், ரேச்சலுக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அடி பாவி நான் உன் அண்ணன்டி, நானே கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ டவுட் பண்றியா, நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு ரேச்சல் ஒரு மனமான சென்ட் போடுவா, அதே சென்ட்டுடைய வாசனை நீ அன்னைக்கு வரும்போதும் உன் உடம்புல வீசுச்சு, நான் என்னன்னு கேட்ட நீ கண்டுக்காம போயிட்ட, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, ரேச்சலை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா லாஸ்ட் நைட் நான் வந்துட்டு ரேச்சலை மீட் பண்ணேன், கடைசியா அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு முன்னாடி நான் தான் மீட் பண்ணேன், ஆனா நான் கொலையெல்லாம் பண்ணல, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரியாவை காமிக்கிறாங்க. இவங்க தன்னுடைய டிஎன்ஏவையும் அதுக்கப்புறம் ரேச்சலுடைய ஹஸ்பண்டுடைய டிஎன்ஏ சாம்பிளும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்க அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர் கேக்குறாரு, இந்த மாதிரி உன் பாஸ் ஜாக் வந்தா ஏதோ ரிங்க தொலைச்சிட்டேன், வெட்டிங் ரிங்க தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கிடைச்சிருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது ஜாக்குடைய வெட்டிங் ரிங்கு தொலைஞ்சு போச்சாமா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் வந்துட்டு வெட்டிங் ரிங்க போட்டு நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நியூஸ் வாசிக்க ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஒரே நிமிஷம் இவங்க ஷோ ஆரம்பிக்க போகுது. இந்த டைம்னு பார்த்து லெக்ஸி வந்துட்டா பயங்கரமா ரெடி ஆகி வந்திருக்கா, என்ன மன்னிச்சுக்கோ ஒரு முக்கியமான வேலையா மாட்டிக்கிட்டேன்,
என் சிஸ்டர் இன் லாவுடைய அந்த நானி கடைசி டைம்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய நான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது இப்ப இந்த பொண்ணு வந்து பேசினாதான் டிஆர்பி நல்லா ஏறும், வேற வழி இல்லாம தான் ஹீரோயினை உட்கார வச்சிருப்பாரு. நீ கிளம்புமா, அந்த பொண்ணை நியூஸ் வாசிக்கிட்டோம் அப்படின்னும் போது இவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அந்த கடுப்போட வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது பிரியா கால் பண்றாங்க. கால் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன், ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் சும்மாவே இருக்க மாட்டாரு, நம்ம அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கூட விடாம ரேச்சலுடைய போனுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் ரேச்சலுடைய ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துட்டு அந்த போனுக்குள்ள இருக்கு போல, அது வேற யார் கையிலயும் மாட்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி விடாம கால் பண்ணி அந்த போனை ஆஃப் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. இது மட்டும் இல்லாம அந்த ஹெலனுக்கும் கால் பண்றாரு, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா நம்ம பிரைம் சஸ்பெக்டா இந்த ரேச்சலுடைய ஹஸ்பண்டையும் ஹெலனையும் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது நம்ம கிரைம் ஸ்பாட்ல ஒரு ஃபுட் மார்க்கை பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு டிம்பர் வுட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிராண்டோடைய பூட்டு. அந்த பூட்டை வந்துட்டு இந்த புருஷங்காரன் யூஸ் பண்ண மாட்டான். அண்ட் நமக்கு கிடைச்சது வந்துட்டு 11ஆம் நம்பர் பூட்டு. அதே டைம்ல இந்த புருஷனுடைய கால் சைஸ் ஷூ சைஸ்ன்னு பார்க்கும்போது அது 10ஆம் நம்பர் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இப்ப அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணு, அவங்க மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அவங்கள ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி உங்க வெட்டிங் ரிங் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்கு போயிட்டு தேடினீங்களாமே, நீங்க தான் வெட்டிங் ரிங்கே போட மாட்டீங்களே, அது எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் எப்பயாச்சும் போடுவேன், எனக்கு போடணும் போல இருந்துச்சு, அதான் போட்டுட்டு போனா காணாம போச்சுன்னு மழுப்பிட்டு போனை கட் பண்ண. பிரியாவால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இந்த ஆளும் ஏதோ பண்றாரு, இந்த ஆள் மேலேயும் டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேலேயும் பிரியா டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. பிரியா வந்துட்டு ரேச்சலுடைய ஹஸ்பண்டை ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இவரு கவருக்குள்ள எதையோ போட்டு கொண்டு போயிட்டு குப்பையில போட்டு வராரு. அவர் போனதுக்கு அப்புறமா நைட் டைம்ல வந்து குப்பையில போடுற அளவுக்கு என்ன கொண்டு வந்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருந்து அந்த பேக் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு கொடூரமான ஃபேஸ் மாஸ்க். மக்களே, இந்த மாஸ்க் இவன் எதுக்கு கொண்டு வந்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே புரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹெலனை மீட் பண்ண ட்ரை பண்றாரு. வீட்டுக்கு போனா அழக்கானும், ஸ்கூலுக்கு போனா அந்த மெயின் டோர் லாக்ல இருக்கு, ஹெலன் உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. இவரு கதவை தட்டுறாரு, இவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. ஆனா கதவை திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட் போறாரு. அங்க போயிட்டு ஏதோ கேரி பேக் வாங்குறாரு, சில திங்ஸ் எல்லாம் வாங்குறாரு. இதே இடத்துக்கு ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் வந்துட்டு ஹீரோவை வேணுத்துனே வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டம் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. நம்ம ஹீரோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது இதே இடத்துலதான் அந்த பொண்ணும் ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ணாங்க போல. அந்த விஷயம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. இந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறைய போயிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரும் அவங்க கன்னோட வராங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி நான் போலீஸ் தான், ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சவரு, அவரு கோச் போல. இந்த கல்லறைய இவர் தான் பாதுகாப்பா பாத்துக்கிறாராம். ஏதாவது குடிகார பசங்க வந்துட்டு இந்த கல்லறையோடைய ஹெட் ஸ்டோனை மட்டும் தள்ளி விட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா உடைச்சிட்டு கீழே விட்டு போயிடுறாங்க. அதனாலேயே நான் நைட்டு முழுக்க இங்க உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பையன் இப்போ கேமராவும் பிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னும் போது கேமரா எவ்வளவு நாளா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 1-2 மாசமாவே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு போயிட்டு அந்த ரேச்சல் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாங்களோ அன்னைக்கான ஃபுட்டேஜ் பாக்குறாரு. இந்த கேமரா வந்துட்டு சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காது, மோஷன் டிடெக்ட் பண்ற கேமரா, ஏதாவது அசைவு தெரிஞ்சா மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுமா. இப்போ அன்னைக்கான ஃபுட்டேஜை பார்க்கும்போது டிசம்பர் 2ஆம் தேதி பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கல்லறைக்கு யாரோ வராங்க, ஒரு கல்லறையை மட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ரெயின் கோட் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஃபேஸ் என்ன வந்தது யாரு அப்படின்லாம் பார்க்க முடியல. அது எந்த கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை இறந்தும் போயிருக்கும். அந்த குழந்தைய தான் இங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. இந்த குழந்தையுடைய கல்லறை தான் பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இந்த குழந்தையும் கரெக்டா டிசம்பர் 2ஆம் தேதி தான் இறந்து போயிருக்கும். மக்களே, இந்த டிசம்பர் 2ஆம் தேதியே யாரோ வந்து பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொண்டாட்டி ஹீரோயின் ஹானாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோக்கும் வேலைக்கு போகணும், ஹீரோயினுக்கும் போயாகணும். குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, சும்மா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியில் அழுதுட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட குழந்தைய கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யோசிச்சுட்டே நேரா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரிச்சர்டை மீட் பண்றாங்க. ரிச்சர்டும் இவங்களும் ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. இந்த மாதிரி என் பொண்டாட்டி பண்ணிருக்கவே கூடாது, கடைசி டைம்ல வந்துட்டு நீ நியூஸ் வாசிக்கிறத தடுத்து நிப்பாட்டிட்டா, அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னும் போது பரவாயில்ல, அவன் மேல எந்த தப்புமே கிடையாது,
கிடையாது, சிஸ்டர் இன் லாவுடைய குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு தானே அவ லேட்டா வந்தா, பரவாயில்ல அப்படின்னும் போது எனது சிஸ்டர் இன் லாவா, அப்படி யாருமே கிடையாது, என் பொண்டாட்டிக்கு சிஸ்டர் இன் லாவே கிடையாது அப்படின்னும் போது இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணுமே புரியவே இல்ல. எல்லாரும் எதுக்கு நம்மள இந்த மாதிரி பண்றாங்க, நம்ம யாருக்குமே எந்த ஒரு கெட்டதும் பண்ண மாட்டோம், ஆனா எல்லாருமா சேர்ந்துட்டு நம்மள வச்சு செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ பாட்டியை போயிட்டு மீட் பண்றாரு. அதாவது ஹீரோயினுடைய அம்மா. இவங்க இந்த வாட்டியும் திடீர்னு ஒண்ணுமே புரியாம எல்லாமே மறந்து போயிட்டு ட்ரெஸ் கூட போடாம ரோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்க அவங்கள போயிட்டு காப்பாத்தி கொண்டு போயிட்டு வீட்டுல உட்கார வச்சு, ஏமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னும் போது பரவாயில்ல ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரோட்ல நடந்து போகும்போது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஏதாவது வண்டி இடிச்சுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பரவாயில்லப்பா அப்படிதான் செத்து போறேன், ஏன்னா ஒரு நாளும் நான் என்ன பண்றேன், சில நேரங்கள்ல நான் யாரு அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு ஒரு ஜடமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு மொத்தமா போனாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சரி ஓகே, உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன விஷயம் தான் ஆச்சு, இன்னமும் சண்டை போட்டு தான் இருக்கீங்களா, நீ என் பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா உண்மையிலேயே இது வரைக்கும் நான் உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் இதுக்கப்புறம் நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது, இல்ல நீங்க ஒரு வாட்டியாச்சும் பேசி பாருங்க, ஜஸ்ட் ஒன் டைம் பேசி பாருங்க, ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. சரி ஓகே, ஒரு மெசேஜ் ஆச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட் பண்ணலாமா, மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இன்னொரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. இது யாரு அப்படின்னா ஹெலன் தான். நேரா கிளம்பி ஸ்பாட்டுக்கு போனா அங்க ஹெலன் இறந்து டெட் பாடியா இருக்காங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க போல. ஹீரோ அவங்க தான் வெல்கமே பண்றாங்க. பாத்தியா, நான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாரு. டெட் பாடி இருக்கு. டெட் பாடியை பிரியா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் முதல்ல டெட் பாடியை பார்த்திருக்காங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஹீரோயின் கிளம்பி வந்து பார்க்கும்போது டெட் பாடியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு, நீ எப்படி டெட் பாடியை பார்த்த, நீ எப்படி காலைல கரெக்டா டைமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவ தான் எனக்கு கால் பண்ணா, இந்த மாதிரி நீ கிளம்பி வா, காலையில வந்து என்ன மீட் பண்ணு, நீயும் நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து பார்க்கும்போது அவ இறந்திருந்தா. டெட் பாடியை பார்த்துட்டு நானும் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய கேமராமேனுக்கும் பாஸுக்கும் கால் பண்ணி இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கே கால் பண்ணேன். இது எல்லாம் பண்ணி முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி, நீ எப்படி உள்ளுக்குள்ள வந்த, கதவு எல்லாமே லாக்கா இருக்கும் போது உன்னால மட்டும் எப்படி உள்ளுக்குள்ள வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை நீங்க ஹெலன் கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா கதவு அவ தான் திறந்து வச்சிருந்தா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ரேச்சல் இறந்து போனாலே அந்த டைம்ல நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட்லாண்டால இருந்த, வேற ஒரு ஸ்டேட்ல இருந்த அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு டெட் பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க. டெட் பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ரேச்சல் எப்படி கொலை செய்யப்பட்டாலோ சேம் அதே போலதான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. தாறுமாறா உடம்புழுக்க கத்தியால குத்தி அந்த நாக்குல ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கூட இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை பத்தி பிரியாவும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கும்போது வெளியே ஹீரோயினும் அந்த கேமராமேனும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ கடுப்பாகிறாரு. அந்த கேமராமேனை பத்தி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விசாரிச்சேன், அந்த கேமராமேனு சரியே கிடையாது, ஒரு மோசமான ஆளு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு பொண்ணு கூட பழகி அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு வாயெல்லாம் உடைச்சு விட்டானா, அவன் மேல ஒரு கேஸ் கூட இருக்கு அப்படின்னும் போது இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. பொண்டாட்டியை போயிட்டு வான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவர் போயிட்டு அந்த கேமராமேன் கிட்ட மட்டும், இங்க பாரு, பார்த்து நடந்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் என் பொண்டாட்டிகிட்ட இருந்து தள்ளியே இரு, இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு வராரு. அடுத்து ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுடைய பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது வாய்க்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இருக்கு. அதை தூக்கி வெளியே வச்சா இதை பார்க்க பழசு மாதிரியே தெரியல, ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை வந்துட்டு பிரியாவும் நோட் பண்றாங்க, நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இறந்து போன பொண்ணுடைய நெத்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா லையர்னு போட்டிருக்கு, அதாவது பொய்க்காரி அந்த மாதிரி போட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம நைட்டே இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல அந்த இமையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்லாப்லர் வந்துட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை பார்த்துட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சியோடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கு. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, நீ எங்க இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் மனைவி ஹேனா தான் எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்தா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க சேர்ந்த எல்லாருமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்றாரு. இப்போ அடையங்க சீன் கட் ஆகுது.
நம்ம ஹீரோயினுக்கு அம்மா மறுபடியும் ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம நடந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது 16வது பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் மைண்டுக்குள்ள ஓடுது. நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேக்கு ரேச்சல் வந்துட்டு ஒரு இன்னர்வேர், ஒரு ஹாட்டான இன்னர்வேர் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணி இதை இப்பயே போட்டு காமி அப்படின்னும் போது போட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கேத்ரின் இவங்க எல்லாரும் வராங்க. அன்னைக்கு நாங்க வந்துட்டு யூரின் தான் கலந்து கொடுக்கல, சும்மா ஏதோ ஒரு பவுடர் போட்டு கொடுத்தோம், நீ வந்துட்டு கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஹப்பாடான் இருக்கு. அதே டைம்ல ஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இதோட போட்டோ கிளிக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க எதுக்குமா இங்கேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் கூட வந்துருங்க, வேலையெல்லாம் முடிய நான் கிளம்பி அட்லாண்டா போயிடுவேன், அப்ப நீங்களும் கூட வரணும் அப்படின்னும் போது நீ எதுக்கு என்னை விட்டு தனியா போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ வந்து நம்ம வீட்டுல வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என்னால அந்த ரூம்ல வாழ முடியாது, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பா பழைய விஷயம்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும், பழைய எந்த விஷயமும் என்ன தூங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து பிரியாவை காமிக்கிறாங்க. பிரியாக்கு அந்த சைபர் டீம்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி ரேச்சலுடைய போனை வந்துட்டு கண்காணிக்க சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லி எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ண சொல்லி முதல்ல ஒரு ரிக்வெஸ்ட்டை இங்க இருந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ அந்த ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ண சொல்லி இப்போ ரேச்சலுடைய போனை ஃபாலோ பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிப்பாட்ட சொல்லிட்டாராம். கண்டிப்பா நிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கால் பண்ணிருக்காங்க. இந்த ஆள் எதுக்காக அந்த விஷயத்தை நிப்பாட்ட சொல்றான், ஏற்கனவே இந்த ஆள் நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நீங்க நிப்பாட்ட வேணாம், கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்கே நம்ம ஹீரோயின் தான் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், நமக்கு வந்துட்டு சேனல்ல ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். முதல்ல ஹீரோவை கூப்பிட்டு இந்த சம்பவம்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இது வரைக்கும் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோ சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரேச்சல் அதுக்கப்புறம் ஹெலன் ரெண்டு பேரையுமே ஏதோ ஒரே கொலைகாரன் தான் கொலை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் கேஸை பார்த்த வரைக்கும் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன், நிறைய கேஸ் இதே போல அன்சால்வ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரன் என்ன மாதிரி பேசக்கூடாதோ அந்த மாதிரி பேச எல்லாரும் கடுப்பாகிறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம ஊருக்குள்ள கொலை நடந்துட்டே இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கத்த ஆரம்பிக்கும் போது அங்க நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியும் வந்திருக்கா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எங்க அண்ணாவை பேச விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே டைம்ல ஹீரோயின் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹெலனுடைய டெட் பாடியை நான் தான் முதல்ல பார்த்தேன், கண்டிப்பா அந்த பொண்ணு தடுக்க ட்ரை பண்ணவே இல்லை, அந்த கொலைகாரன் வந்துட்டு ரொம்பவே ஈஸியா கொலை பண்ணிட்டு போயிருக்கான், எனக்கு என்னமோ அந்த கொலைகாரன் இந்த கூட்டத்தில் தான் இருக்கானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. என்னன்னா அந்த தங்கச்சிக்காரி கொலைகாரியா இருக்கலாம் அந்த மாதிரி போட்டு விட சில பேர் ஆமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க, சில பேர் அப்போஸ் பண்றாங்க. இப்ப நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்களே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணி மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்க இதை பார்க்க நம்ம ஹீரோயின்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அந்த பாஸும் பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆகுறாரு, பரவாயில்ல ரிப்போர்ட்டே சண்டை போடுறாங்க அப்படின்னா பெரிய நியூஸா கிடைக்கும், நமக்கும் டிஆர்பி எகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரஸ் மீட்லாம் முடிய நம்ம ஹீரோயின் அங்க வந்து கிளம்புறாங்க. ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடியே வந்துட்டு ஏண்டி இந்த மாதிரி வேண்டாத வேலை பாக்குறேன், நான் அதுங்களை மீட் பண்ணியே பல வருஷம் ஆகுது, உங்க யாரையும் நான் மீட் பண்றதே கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன், நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல, அந்த சம்பவம் நடந்து 20 வருஷம் ஆகுது, இன்னமும் நீ எதையும் மறக்காம மனசுக்குள்ளேயே பகையை வளர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எதுக்குமே ஹீரோயின் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே ஹெலன் இறந்து போனாங்களே அந்த டைம்ல நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் அடுத்து யாரா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கா, நீயா இருப்பியோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கான்னு கேட்க ஏன் நீயா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தங்கச்சிக்காரி ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு மெசேஜை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ போட்ட மெசேஜை இப்பதான் பாக்குறாங்க. சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரிப்ளை பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிரியாவை காமிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து பிரியாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோவுடைய டிஎன்ஏ சாம்பிள் வந்துட்டு ரெண்டா மாறி இருக்கு, கிராஸ் கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவுடைய டிஎன்ஏவும் வேற ஏதோ ஒரு டிஎன்ஏவும் மிக்ஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் கொண்டு வந்து சாம்பிளையே கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல டிஎன்ஏ வேணும், கரெக்டான டிஎன்ஏ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவங்களுக்கு இன்னமும் டவுட்லாம் அதிகமாகுது. இதே டைம்ல இந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி விசாரிக்கணும், நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்காரி மத்த 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த போட்டோ அந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 பேருமே கையில இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை கட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாங்க.
இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது நீ எனக்கு அட்லாண்டால இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ரேச்சல் இறந்து போறதுக்கு முன்னாடி நானும் ரேச்சலும் மீட் பண்ணோம். அது உனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அந்த விஷயத்த பார்த்த அப்படின்னும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீ ரேச்சலை மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கும் ரேச்சலுக்கும் எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு, எதுக்காக கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கும் கேமராமேனுக்கும் எதுக்காக கனெக்ஷன் ஏற்பட்டுச்சோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்கிறாரு. இப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சண்டை போடும் போது குழந்தை இறந்து போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்திக்க நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் வந்துட்டு வேணுமுத்துனே எதுவுமே பண்ணவே கிடையாது. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டேன். உன்னை வந்துட்டு ஆதரவா சப்போர்ட்டா எப்பயுமே உனக்கு ஆதரவா தான் இருந்திருக்கேன். ஆனா நீ தான் திடீர்னு என்னை விட்டு காணாம போயிட்ட. எங்க போன அப்படின்னே தெரியல. நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே பாசமா பேச ஆரம்பிக்க அவங்களுக்கும் மனசெல்லாம் ஒருத்துது. நம்ம சொல்லாம கொல்லாம போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஓடி வந்து ஹக் பண்ணி இவங்க சமாதானமாகற மாதிரி காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அந்த பிரியா அதுக்கப்புறமா சீஃப் இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும் போது பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாக்குல இருந்து அந்த பேண்டை வெளியெடுக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டை கையில எப்படி கட்டுவோமோ அதே போலதான் வாயில கட்டி விட்டுருக்காங்க நாக்குல. நான் இது வரைக்கும் விசாரிச்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா சண்டை போட்டு எதிரிகளா மாறி இருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான சஸ்பெக்ட் யாரு அப்படின்னா ஆனா தான். நம்ம ஹீரோயினை விசாரிக்கணும், அதுக்கப்புறமா ஹீரோடைய தங்கச்சியை கூட விசாரிக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல ரேச்சலுடைய புருஷன் தான் முக்கியமான ஆளு. அவனை தான் போயிட்டு விசாரிக்கணும். சம்பந்தமே இல்லாம இவங்களை விசாரிக்கிறது கேஸ்ல கரெக்டா இருக்காது, எதுவுமே சரி வராது அப்படின்னு சொல்ல பிரியா வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர் தான் முக்கியமான சஸ்பெக்ட். இவங்களை விசாரிச்சாலே முக்காவாசி உண்மையை கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு வந்துட்டு ஹீரோயின் காணாம போயிட்டு இருப்பாங்க, அட்லாண்டா போயிட்டு வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக கிளம்பி இந்த ஊருக்கு வரணும், அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கொலைகள் வந்துட்டு ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சது. அவங்க தன்னுடைய கெரியர்ல மேல வரணும் அண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா கொலை பண்றாங்க போல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே இந்த கேஸை பாத்துக்கோங்க, எனக்கு கூட இந்த கேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்ப பிரியா வந்துட்டு சீஃப் கிட்ட கேக்குறாங்க, நான் விசாரிக்கவா, ஹீரோயினையும் அந்த தங்கச்சிக்காரையும் நான் விசாரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே விசாரி, என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீஃபும் பெர்மிஷன் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கோச்சிட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, எங்க வந்திருக்காரு அப்படின்னா அந்த ரேச்சலுடைய புருஷனை பார்க்க வந்திருக்காரு. அவர் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு, பெரிய பிசினஸ் மேன் போல இவரு. இப்போ ரேச்சலுடைய மொபைலை காமிச்சு நீ வந்துட்டு எதுக்கு பயந்து போன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வீடியோக்காக தானே பயந்து போனேன், இந்த வீடியோ வெளியே லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னு தானே இந்த போனுக்கு விடாம கால் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த வீடியோவை காமிச்சு பேச ஆரம்பிக்கும் போது, ஆமா இந்த வீடியோ பார்த்து தான் பயந்து போனேன், ஆனா நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வீடியோல மொத்தமா 3 பேர் இருக்காங்க. நீ, ரேச்சல், அதுக்கப்புறம் ஹெலன். முதல்ல இந்த வீடியோவை காமிச்சு ரேச்சல் உன்னை மிரட்ட ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா தான் நீ காசு கொடுத்துருக்க, ரேச்சலை கொலை பண்ணிட்டு ஹெலன் கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த விஷயம் ஹெலனுக்கும் தெரிய வர ஒன் பை ஒன்னா 2 பேரையும் கொலை பண்ணிட்ட கரெக்டானு கேட்கும் போது, யோ நீ என்ன பைத்தியமா, எனக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னே புரியல, சம்பந்தம் இல்லாம கனெக்ட் பண்ற, அந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சேன், அது மட்டும் தான் உண்மை, மத்த எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னும் போது ஆக்சுவலா ஹெலனும் ரேச்சலும் பேசும்போது சீன்னு சொல்லிட்டு யாரையோ மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த சி நான் கிடையாது, புருஷனுடைய பேர் வந்துட்டு சீல ஆரம்பிக்கும் போல, அந்த சி நான் கிடையாது, அது வந்துட்டு வேற யாரையோ பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் உனக்கும் ரேச்சலுக்கும் என்ன கனெக்ஷன், அன்னைக்கு காட்டுக்குள்ள போயிட்டு நீயும் ரேச்சலும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னதான் ரேச்சல் மீட் பண்ண வந்தா அப்படின்னும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னையே இந்த கேஸ்ல கோத்து விட பாக்குறியா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு, ஒரு நல்ல வக்கீலா கூட்டிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதாவது நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வெளிப்படுத்த போறாராம். அடுத்து பிரியாவை காமிக்கிறாங்க. பிரியா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ எப்படி உள்ளுக்குள்ள போன, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பொண்ணு உன்னை கால் பண்ணி கூப்பிட்ட மாதிரியே தெரியல, நீயா தான் ஹெலனை மீட் பண்ண ஸ்கூலுக்கு போயிருக்க, ஸ்கூல்ல இருக்க எல்லா டோரும் லாக்ல இருக்கும் போது நீ மட்டும் எப்படி உள்ளுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்கூல்ல இந்த பொண்ணு சின்ன வயசுல படிக்கும் போது லேட்டா வந்தா மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க, பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம், அதனாலேயே லேட்டா வந்தா கூட ஸ்கூலுக்குள்ள போற மாதிரி ஒரு சீக்ரெட்டான வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களாம். இவங்க மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கே எல்லாருக்குமே இந்த சீக்ரெட் வே நல்லாவே தெரியும், அது வழியா தான் போனேன் அப்படின்னும் போது இப்படியே இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய தங்கச்சி ஆபீஸ்க்கே ஹீரோவை பார்க்க வர, வரும்போது பீஸா வாங்கிட்டு வரா, சம்பந்தமே இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து என்ன ஏன் பார்க்க வர, கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன் அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த பொண்ணு பயப்படுறா, கொலகாரன் வந்துட்டு என்ன கொலை பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. நீயாமா இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன் பொண்டாட்டி ஆனாவுடைய 16வது பர்த்டே
பர்த்டேல ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கும் இப்ப நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் ஏதோ காரணமா இருக்குமோ, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, ரேச்சல் வெளியே எங்கேயோ அட்லாண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஸ்பாட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க. பில்டிங் குள்ள போயிட்டு வெளியே வரும்போது கண்ணத்துல காயத்தோட வந்திருப்பாங்க. யாரோ உள்ளுக்குள்ள அடிச்சிருக்காங்க போல. அது யார் இந்த பொண்ணு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது அதே ஸ்பாட்ல இந்த ரிச்சர்ட் கேமராமேனும் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கேமராமேனுக்கும் ரேச்சலுக்கும் என்ன கனெக்ஷன், இவன் எதுக்காக இந்த பொண்ணு அடிக்க போறான், ரெண்டு பேருமே ஒரே ஸ்பாட்ல ஏன் மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஏதேதோ ஓடிட்டு இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா இரு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு கேமராமேனை மீட் பண்றாரு. மே 8ஆம் தேதி நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்க இருந்தேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னும் போது அப்ப நான் ஏதோ ஒரு ஷூட்டிங் விஷயமா வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ரேச்சலுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் கேட்கும்போது ரேச்சலுக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி நீ தான் ரேச்சல் அடிச்சியான்னு கேட்கும்போது நானா தெரியாது அப்படின்னு சொல்றேனே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா அப்படின்னும் போது சரி ஓகே, ஏதோ ஒரு பொண்ணு அடிச்சு வாயை உடச்சிட்டியாமே, அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய மனைவிய ஏதோ ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி பயங்கரமா கடுப்பாயிட்டா. சரி அந்த விஷயமா கேட்கலாம் அப்படின்னு தான் போகும்போது என்னுடைய மனைவிக்கும் அந்த ஸ்டாக்கருக்கும் சம சண்டை. அதுக்கு நடுவுல நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என் கை தெரியாம அந்த பொண்ணுடைய அந்த ஸ்டாக்கருடைய முகத்துல பட அப்படிதான் காயம்பட்டுச்சு, ஒரு ஆக்சிடென்டலா காயம்பட்டுச்சு, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா உன் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு கேளு, நான் வந்துட்டு அவ்வளவு ஹார்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ரொம்ப சாஃப்டான ஆளு அப்படின்னும் போது ஹீரோக்கு வெறியாகுது, போட்டு பொழக்கிறாரு. இதே டைம்ல பிரியா வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்க 4 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க 4 பேர் கிடையாது, மொத்தமா 5 பேரு, கேத்ரினோட சேர்த்து 5 பேரு அப்படின்னும் போது என்னது 5ஆ, இந்த 4 பேரை தவிர இன்னொரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அந்த டைம்ல படிச்சவங்களுடைய எல்லா டீடைலையும் வாங்கி பார்க்கும்போது கேத்ரின் ஏ கெல்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பொண்ணுடைய டீடைல் இருக்கு. இந்த பொண்ணை எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கிறா. இதே டைம்ல இவங்க சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, இந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் ஓடி வந்து அவங்கள தனித்தனியா உட்கார வச்சிருக்காங்க. அந்த கேமராமேனை தனியா கொண்டு போயிட்டு நீ என்ன பத்தி என் புருஷன்கிட்ட ஏதாவது சொல்லிருப்ப, அதான் அவன் கடுப்பாயிட்டு மூஞ்சில கொஞ்சம் நலங்கு வச்சிட்டான். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போன அப்படின்னா நான் கண்டிப்பா உன் பொண்டாட்டி கிட்ட நம்ம கனெக்ஷனை பத்தி போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய பொண்ணை வேற எங்கேயோ ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கா. பாத்டப்லாம் ரெடி பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போகும்போது யாரோ இந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி இந்த பொண்ணுக்கு சவுண்ட் கேக்குது. அடுத்து என்ன விஷயம் ஆச்சுன்னா காட்டல பிரியாவை காமிக்கிறாங்க. கேத்ரினை பத்தி கூகுள்ல இல்ல இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கேத்ரினுக்கு வந்துட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்குது. இதே டைம்ல சைபர் கிரைம் டீம்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி ரேச்சல் ஃப்ரீக்வெண்டா ரொம்ப அதிகமா வந்துட்டு புருஷன்கிட்ட, அதுக்கப்புறம் ஹெலன் கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட, இவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் ரொம்பவே அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணிட்டா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒன்னு சம்திங் ராங்கா இருக்குன்னு யோசிக்கிறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினும் அந்த கேமராமேனும் சேர்ந்துட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அந்த ரூமை யாரோ கால் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்களாம். யாருங்க கால் பண்ணி கேன்சல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு, எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற ரூம் கொடுங்கன்னு கேட்டா ரூமும் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது அப்போ கேமராமேன் சொல்றான், இங்க இருந்து பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுடைய லேக் ஹவுஸ் இருக்கு, அங்க போகணும் அப்படின்னா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு போது இந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அட வாமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க இருந்து பக்கம் தானே, கண்டிப்பா நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கிளம்புறா. கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பழைய விஷயம்லாம் மைண்டுக்குள்ள ஓடுது. என்னன்னா 16வது பர்த்டேல அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம், எங்கேயாச்சும் காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. போகும்போது அந்த கேமராலாம் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டோலாம் கிளிக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு இவங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு 3 பசங்க வராங்க. இவங்க ரேச்சலுடைய ஃப்ரெண்ட்ஸா. ரேச்சலும் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்க இப்போ அந்த கேத்ரினுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமா சரக்கு ஊத்தி விட்டு இந்த 3 பேர்கிட்ட இருந்து இந்த ரேச்சல் வந்துட்டு காசை வாங்கிட்டு அந்த 2 பேரையும் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னும் போது இந்த பசங்க கேத்ரின் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. முக்கியமா கேத்ரின் கிட்ட நம்ம ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்ணாலும் தடுக்க முடியல, அந்த பொண்ணை போட்டு நாசம் பண்றாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன இடம்டா இது, பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு, உள்ளுக்குள்ள உன் பொண்டாட்டி இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இல்ல
என் பொண்டாட்டி உள்ளதான் இருக்கிறா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவளுடைய பிளான் தான் இது, உன்னை எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் பிளானே போட்டு கொடுத்தா. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொன்னா இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போக நம்ம ஹீரோயின் அங்க இருக்க போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மேல இருந்து தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. என்ன தண்ணி ஊத்துதுன்னு மேல போயிட்டு பார்த்தா தங்கச்சிய யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. டெட் பாடியை பார்த்துட்டு ஹீரோ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கேத்ரினுடைய அக்கா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ இருக்கு. அங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கேமராமேனு அதுக்கப்புறம் லெக்ஸி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட போட்டோ இருக்கு. இவங்க பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா கேத்ரின் தான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பெரிய பொண்ணா இருக்கா. வளர வளர அந்த வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு லெக்ஸியா மாறி இருக்கா. கேத்ரின் தான் இப்போ லெக்ஸியா இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேனு பார்த்துக்கிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கேத்ரினுடைய அக்கா இந்த பொண்ணு குண்டா தான் இருக்கா, உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அக்கா கறி வந்து பயங்கரமா கலாய்க்கிறா. இப்படியே சாப்பிட்டு நல்லா பெருத்து போயிட்டு வெடிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு அப்பா கூட சேர்ந்துட்டு போட்டிங் போறாங்களாம். அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அக்காக்கு வீசிங் இருக்கு. அக்காக்கே தெரியாம அந்த பஃப் எடுத்து மொத்தமா காலி பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து போட்டிங் போகும்போது அந்த பொண்ணுக்கு வீசிங் வருது. இந்த பஃப் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பஃப் காலி. இப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம பஃப் இல்லாம அந்த பொண்ணு இறந்து போறா. அக்காவை பிளான் பண்ணி கொலை பண்ணதே கேத்ரின் தான், இந்த லெக்ஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. லெக்ஸியும் கேத்ரினும் வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நம்ம வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. உடனே ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா அவரு அழுதுகிட்டு இருக்காரு. இங்க பாரு கேத்ரின் வேற லெக்ஸ் வேற கிடையாது, லெக்ஸி தான் இந்த எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கா போல. நான் இங்க வந்து வசமா மாட்டிக்கிட்டேன், கேமராமேன் கொண்டு வந்து என்ன மாட்டி விட்டான், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ பரபரப்பா வெளியே ஓடி வரும்போது அங்க பிரியா கன்னோட வராங்க. தம்பி எங்கப்பா ஓடுற, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்ல ட்ரை பண்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கேட்கவே மாட்டா. உன்னை கைது பண்ணும் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அமைதியா பேசின மாதிரி கிட்ட வந்து அந்த பொண்ணு அடிச்சு மட்டையாகிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா போலீஸ் பேக்கப் டீம்லாம் வந்துட்டு பிரியாவை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கேமராமேனை பார்த்து ஷூட் பண்றாங்க. கேமராமேனை பார்த்து பயந்தே போயிட்டாங்க. ஏதோ பண்ண போறாங்க போல, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துட்டு நம்மள ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே தன்னுடைய சேஃப்டிக்காக ஒரு கன் வச்சிருப்பாங்க. அந்த கன்னை வச்சு இவனை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். புல்லட் எல்லாமே காலி. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவனை ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்றாங்க. அதே டைம்ல அங்க லெக்ஸ் வரும்போது ஒரு பெரிய ஃப்ளவர் வாஷ் தூக்கிட்டு வந்து போட்டிருந்தா அப்படின்னா மண்டைய நசுங்கி போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல வந்துட்டு ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இப்போ லெக்ஸிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சரியான சண்டை, மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்கவே மாட்டா. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன்னை பழிவாங்க தான் வர சொன்னேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன விஷயம்னா முதல்ல ஹீரோயின் தான் கேத்ரினை வந்துட்டு ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு யூரின் கலந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள போயிட்டு அந்த பசங்க வந்து ரேப் பண்ணும் போது கூட இவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டிருப்பாங்க. அதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி நீ ஆக்டிங்க தான் போட்ட, உன்னுடைய பர்த்டே பார்ட்டி நீ தான் காட்டுக்குள்ள போலான்னு சொன்ன, அப்ப எப்படி கரெக்டா அந்த பசங்க வந்தாங்க, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ நல்ல மாதிரி ஆக்டிங்க போட்டு என்ன அநியாயமா அந்த மாதிரி நாசம் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லும் போது நான் இல்லடி சொன்னா கேளு அப்படின்னாலும் கேட்காம மாத்தி சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே பிரியா ஃபாலோ பண்ணிட்டு வர அப்போ சீஃப் கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த ரேச்சலுடைய புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, இவனை விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான். ரேச்சலுக்கு வந்துட்டு லெக்ஸியோடைய அக்கா, அதாவது கேத்ரினுடைய அக்காவை தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ரேச்சலுக்கு கேத்ரினுடைய அக்காவை கேத்ரின் தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கேத்ரினும் அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இறந்து போனா பாருங்க, ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு லெக்ஸியை மிரட்டி கொஞ்சமா காசு வேணும், அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டி இருக்காங்க. சோ லெக்ஸி தான் கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லும் போது ஆமா இந்த விஷயத்தை தான் ஜாக் கூட சொன்னா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த மாதிரி நான் கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு இந்த வழியா போயிட்டு இருக்கோம், நான் ஜாக்கை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன், நீங்களும் கிளம்பி பேக்கப் டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் சண்டை போட்டு ஒரு கட்டத்துல பயங்கரமா காயம்பட்டு படுத்துட்டாங்க, பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஹீரோயினுடைய கன்னு அந்த பொண்ணு கையில கிடைக்க அந்த பொண்ணு எந்திரிச்சு ஷூட் பண்ண பாக்குறா. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாத்துறாரு. இதே டைம்ல பிரியா வந்தாங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு கையில கன்னோட இருக்கா, ஷூட் பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெக்ஸியை ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான், லெக்ஸியோடைய கதை முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில வந்து டெட் பாடி எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அநியாயமா தங்கச்சி இறந்து போயிட்டா, அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்லாம் புலம்பிட்டு, ஆமா இந்த விஷயம்லாம் எங்க
எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே அப்படியே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல ஜூஸ்ல பாத்ரூம் கலந்து கொடுத்தது, அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள போகும்போது ரேச்சல் அந்த 3 பேரை கூட்டிட்டு வந்து 2 பேர்கிட்டயும் தப்பா நடக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது 1 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அதே பழைய வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு தங்கச்சியுடைய பொண்ணை ஹீரோயினா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போலான்னு ஹீரோயின் அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு 3 பேரும் கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த முதல் குழந்தை இறந்து போச்சு பாத்தீங்களா, அந்த சமாதிக்கு போயிட்டு பிரேயர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன லெட்டர்னு படிச்சு பார்க்கும்போது எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்ட, அந்த டைம்ல நான் உன்னை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன், கால் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்பதான் அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பழைய எல்லா டேப்பையும் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொண்ணுடைய ஞாபகமா பொண்ணு இருந்த பழைய டேப்பு, அதுக்கப்புறமா நியூஸ் வாசிக்கும் போது அந்த டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாத்தி மாத்தி போட்டு பார்க்கும்போது இவங்க 16வது பர்த்டேக்கு காட்டுக்குள்ள போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா. அப்போ ஹீரோயினுடைய கேமரால தான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு முக்கியமா ரேச்சல் வந்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருப்பா. அதுல என்ன ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா கேத்ரினை அந்த 3 பசங்க நாசம் பண்ண பார்க்கும்போது ஹீரோயின் போயிட்டு காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணு போனா போறா, நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நாசம் பண்ணும்போது அப்போ கேத்ரின் காப்பாத்தவே இல்ல, தான் தப்பிச்சா மட்டும் போதும், இந்த பொண்ணு காப்பாத்திருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜட மாதிரி நின்னு இருக்கா. இந்த 3 பசங்களும் சேர்ந்துட்டு ஹீரோயினை போட்டு மாறி மாறி நாசம் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையன் என்னைக்கு இறந்து போனானோ அந்த டைம்ல சமாதிக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவாங்களாம். கரெக்டா அந்த டேட் ஆச்சு அப்படின்னா சமாதிக்கு போயிட்டு வருவாங்களாம் வருஷம். அப்படிதான் அந்த ரேச்சல் இறந்து போனா பாத்தீங்களா, அன்னைக்கு இந்த குட்டி பையனுக்கு நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சமாதியை பார்க்க போகும்போது ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் அதுக்கப்புறம் ரேச்சலும் வராங்க. காருக்குள்ள ரொமான்ஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இப்போ மாப்பிள்ள போனதுக்கு அப்புறமா மைண்டுக்குள்ள ரேச்சல் பண்ண எல்லா விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரேச்சல் தான் அந்த 3 பேரை கூட்டிட்டு வந்தா. இவங்க 3 பேரும் தங்கச்சிக்காரி ரேச்சல், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இறந்து போன பொண்ணு, இவங்க எல்லாரும் உட்காந்து அந்த பொண்ணை ரேப் பண்றதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கேத்ரினும் காப்பாத்தவே இல்லை. இது எல்லாமே பார்த்தவங்க மைண்டுக்குள்ள பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா கத்தியை தூக்கிட்டு போயிட்டு ரேச்சலை இவங்க தான் தாறு மாறா குத்தி கொலை பண்றாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காரியையும் அம்மா தான் கொலை பண்ணிருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஸ்கூல்ல கேத்ரினுடைய வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டு வேலை பார்த்திருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு எல்லா ரூட்டும் நல்லாவே தெரியும். ஸ்பேர்கி கூட வச்சிருந்தாங்க போல, அதை வச்சுதான் போயிட்டு எல்லாரையும் 1 by 1 கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய தங்கச்சியை கூட இவங்க தான் மக்களே போயிட்டு கொலை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா முதல் கொலை நடக்கும்போது நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்திருப்பாங்க. அடுத்த கொலை நடக்கும்போது நம்ம ஹீரோயினால ஊரை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். 3வது கொலை நடக்கும்போது வேற வழியே கிடையாது, இவ இங்கதான் இருப்பா. நம்ம ஹீரோ அந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படும் போது 2 பேருமே சேர்ந்துட்டு குழந்தைய வளர்ப்பாங்க. குழந்தை இருந்தாதான் இவங்க ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அவ்வளோ ஒன்னும் நல்லவ கிடையாது. அவளும் தான் அன்னைக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்திருப்பா. ரேச்சல் கூட சேர்ந்துட்டு கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் லெட்டர்ல எழுதி வைக்க இத பார்த்துட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி அம்மா, நீ தான் எல்லாரையும் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முக்கியமா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அந்த கேத்ரின் இருக்கா இல்லையா, இப்போ லெக்ஸியா வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா, இவன் மேல பழிய போடலாம். அம்மா இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவன் மேல பழிய போடலாம். அந்த ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போயிட்டு இறந்து போனவங்க டிஎன்ஏ நெயில் இது எல்லாமே கொண்டு போயிட்டு கேத்ரின் வீட்டுல லெக்ஸியோடைய வீட்டுல போட்டோம் அப்படின்னா அவன் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண பார்த்திருப்பாங்க. இவ்வளோ ஏன் பிரியா வந்துட்டு நம்ம கேத்ரினை ஷூட் பண்ணி கொலை பண்ணும்போது கூட இந்த அம்மா அங்கதான் இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இவ செத்தாலும் ஒண்ணுதான், ஜெயிலுக்கு போனாலும் ஒண்ணுதான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுருப்பாங்க. இன்னொன்னு அந்த ரேச்சலை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அப்போ ட்ரெஸ் முழுக்க ரத்தக்கரையா இருக்கும். இதோட போனோம் அப்படின்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கரட்டி அங்கேயே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நியூடா வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஞாபக மத்திய பிரச்சனை எல்லாம் கிடையாது. போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறோம் அப்படின்னா ஞாபக மத்திய பிரச்சனையால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிய வருது. அம்மா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க, எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போயிட்டு கண்ணெல்லாம் கலங்குறாங்க. இதோட இந்த சீரிஸோடைய கதையும் முடியுது. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ட்விஸ்ட கெஸ் பண்ணவே முடியலையா? உங்கள எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.